மாதிரி கத்திட்டே இருக்க? உன்கிட்ட சொல்லிட்டு தானே வீட்டு உள்ள போனேன். அதுக்குள்ள என்ன உனக்கு? இல்லமா, என் பையன் இன்னைக்கு காலேஜ்ல அவார்டு வாங்க போறான். அதான் சீக்கிரம் போய் பாக்கலான்னு. என்னமோ பெரிய தங்க பதக்கம் வாங்குற மாதிரி சொல்ற. வாங்க போறது ஒண்ணுத்துக்கு உதவாத பித்தளை தானே. அத வேற நீ பாக்க வேற போகணுமாக்கும். இந்த புடி, இதுல குப்பை இருக்கு, இதுல சாப்பாடு இருக்கு. இத விட்டுட்டு காலேஜுக்கு வேற போற, அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறேன்னு சொல்ற. இத வாங்காம நீ காலேஜ் போயிருந்தா இன்னைக்கு மதியானம் உனக்கு சோறு கிடைச்சிருக்குமா? ஏமா இப்பெல்லாம் பேசுறீங்க? எங்களை மாதிரி ஆளுங்க மேடை ஏறி விருது வாங்குறதே சந்தோஷமான விஷயமா? அது தங்கமா இருந்தா என்ன, பித்தளையா இருந்தா என்ன? நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது எதையோ திங்க போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் உன் பையனும். என்னதான் அவன் படிச்சு காலேஜ் போனாலோ அவார்ட் வாங்கினாலும் அவன் கடைசியில கஷ்டம் தான் பட போறான். அதான் உங்க தலையெழுத்தே. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. எங்க குடும்பத்துல அவன் தான் முதல் ஆளு காலேஜுக்கு போய் படிக்கிறது. அதுவும் இல்லாம அவன் ராத்திரி பகல்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். நீங்க வேணா பாருங்க, அவன் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்துருவான். கிளிப்பான். இங்கதான் எங்கேயாவது தருதலையா சுத்திட்டு இருக்க போறான்.